மனமே மனமே இறகு போடு. மனமே மனமே இறகு போடு. மனித மனத்தின் சிக்கல்கள், ஆசைகள் மற்றும் உள்ளுணர்வுகளை ஆராயும் புத்தகம். இந்த நூல் தன்னறிவு, உறவுகள் மற்றும் மன அமைதி போன்ற முக்கிய தலைப்புகளைப் பற்றிய விவரங்களை வழங்குகிறது. வாசகர்களுக்கு உள்மனத்தின் ஆழங்களை அறிந்து, தனது உண்மையான ஆசைகளை அடையாளம் கண்டு, வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகளை காமராஜ் விளக்குகிறார். இப்போது நாங்கள் இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாகக் காண்போம். கதை தொடங்குவோமா? அத்தியாயம் 1. கதை ஆரம்பம். கதையின் தொடக்கமே மனமே என்ற பாத்திரத்தின் மனதில் நடக்கும் சிக்கல்களை விரிவாக விவரிக்கிறது. அவனது வாழ்க்கையில் ஏதோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மனமே ஒரு திறமை வாய்ந்த, ஆழமான எண்ணங்களுடன் கூடியவராக தோன்றினாலும், அவன் மனம் மிகவும் குழப்பத்திலும் சோகத்திலும் மூழ்கியுள்ளது. அவனது சுற்றிலும் உலகம் முன்னேறிக் கொண்டிருப்பது போல தோன்றினாலும், அவனது வாழ்க்கை நின்று போய்விட்டது போல அவனுக்கு உணரப்படுகிறது. இங்கே அவனுடைய உள்ளுணர்வு அவன் வாழ்க்கையில் மிக முக்கியமான அத்தியாயத்தை தொடங்குகிறது, அவனுக்கு தொடர்ந்து வழிகாட்டுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அவனுடைய உண்மையான கோரிக்கைகளை எதிர்நோக்கி முன்னேறுவதற்கு அவனை சவால் செய்கிறது. உள்ளுணர்வின் போராட்டம். இந்த அத்தியாயத்தின் மையத்தில் மனமே என்பவரின் உள்ளார்ந்த போராட்டம் உள்ளது. அவனுக்கு நெருக்கமானவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கும், அவனுடைய உண்மையான ஆசைகளை பூர்த்தி செய்யுவதற்கும் இடையில் அவன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்புகள் மிகுந்தவை. ஆனால் அவனுடைய மனம் மிகுந்த சோர்வான நிலையிலுள்ளது. அவனுடைய மனம் எப்போதும், நீ இங்கே என்ன செய்கிறாய்? எது சரி, எது தவறு என்று தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறது. அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பிறர் விரும்புவது என்ன என்பதால்தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. மன அமைதிக்கான தேடல். மனமே தனது செயல்களில் மிகுந்த குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் சந்திக்கிறான். அவன் வழிகாட்டும் குரல் அவனை தொடர்ந்து பின்பற்ற, நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று கூறுகிறது. ஆனால் அவன் மனதின் வலிமையில்லாத நிலைமைகள் அவனை இந்த உள்ளார்ந்த சவால்களில் எங்கோ தள்ளிக்கொண்டு செல்கிறது. அவன் ஒருவிதமான தடுமாற்றத்தில் மூழ்கிக் கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை அதன் தரிசு நிலையை எட்டிவிட்டது. அவனது செயல்பாடுகளுக்கு அடிப்படை திட்டம் இல்லாதது அவனை மேலும் சோர்வாக்குகிறது. வாழ்க்கை சவால்கள். இந்த அத்தியாயம் முழுவதும் வாழ்க்கையின் வெவ்வேறு சவால்களை பேசுகிறது. மனமே தனது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிக்கலிலும் தன்னிடம் கேள்வி கேட்கிறது. இங்கே அவனது மனம் அவனுக்கு வழிகாட்டும் ஒவ்வொரு வேளையிலும் அவன் அதை பின்பற்ற முடியாத சிக்கலில் தள்ளப்பட்டிருக்கிறான். அவன் எடுக்கும் எந்த முடிவும் மனதின் முழு பூரணத்துடன் ஏற்படவில்லை. இதனால் அவன் தொடர்ந்து பிரச்சினைகளில் சிக்கிக் கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்வியல் மிக முக்கியமான தருணங்களில் கூட அவன் தனக்கு சரியான வழி எது என்று தெளிவுபடாமல் தடுமாறுகிறான். தன்னறிவின் பணி. இந்த அத்தியாயம் முழுவதும் தன்னறிவின் தேடலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. மனமே தனது சிந்தனைகளை சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டிய நிலை உருவாகிறது. அவன் எப்போதும் மற்றவர்களால் தன் செயல்களை குறிக்கோள் இல்லாமல் அமைப்பதால் அவன் தன் உண்மையான ஆசைகளை கண்டுபிடிக்க விலகுகிறான். அவனது மனம் அவனை சிக்கல்களில் இருந்து விடுவிக்கும் ஒரு அதிர்ச்சியாகவே தோன்றுகிறது. இது அவனது தன்னறிவை மேம்படுத்தி வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க உதவுகிறது. முடிவு. அத்தியாயத்தின் இறுதியில் மனமே மன அமைதியை அடைவதற்காக போராடிக் கொண்டிருக்கிறான். அவன் மனதின் வார்த்தைகள் அவனை தொடர்ந்து வழிநடத்துகின்றன. ஆனால் அவன் அதனை நம்ப முடியாத நிலையிலும் தடுமாறியும் இருக்கிறான். அவனுடைய மனதின் குரல் எப்போதும் அவனது உண்மையான எண்ணங்களை வெளிப்படுத்த விரும்புகிறது. ஆனால் அவனின் பொறுப்புகள், சமூகத்தின் கட்டுப்பாடுகள் அவனை அந்த சமயம் எதிர்கொள்ள விடாமல் தடுக்கின்றன. அதனால் அவன் மனதுக்குள் பரபரப்பாக செயல்படுகிறான். ஆனால் வெளியில் தைரியமாக நடந்து கொள்கிறான். இவ்வாறு இப்பகுதியில் மனமே முழுமையான மாற்றம் அடைவதற்கான பயணத்தை தொடங்குகிறான். அத்தியாயம் 2. கற்பனை மற்றும் யதார்த்தம். கட்டமைப்பு. இவ்வத்தியாயம் மனமேவின் உள்ள கருத்துகளுக்குள் மிக ஆழமாக பிரவேசிக்கிறது. அவன் தன்னை ஒருவித கற்பனையில் மூழ்க வைத்துக் கொள்கிறான். இக்கற்பனையில் அவனது வாழ்க்கை சிறந்ததாகவும்
எல்லாவற்றுக்கும் அவன் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பது போலவும் தோன்றுகிறது. அவனுடைய மெய்ப்பொருள் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க அவன் இதே கற்பனைகளின் மேல் தன்னை முழுமையாக ஆட்கொள்ளச் செய்கிறான். கற்பனை உலகம். மனமே தனது கற்பனைகளில் அவன் உன்னதமானவன், பலவீனமற்றவன், வாழ்க்கையின் சிக்கல்களை வென்றவன் என்று நினைக்கிறான். இந்த கற்பனைகள் அவனுக்கு சுகபோகமான உணர்வுகளை கொடுக்கின்றன. அவன் சமூகத்தில் மிகவும் வலுவானவனாகவும் அனைவராலும் மதிக்கப்படுகிறவனாகவும் கற்பிக்கிறான். அவன் இக்கற்பனையில் இருக்கும்போது வாழ்க்கை அவனது கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரியான உணர்வை அடைகிறான். இவ்வளவு காலம் அவன் அனுபவித்தது முழுமையான சுதந்திரமற்ற நிலை. ஆனால் இப்போது கற்பனை உலகம் அவனுக்கு எல்லாவற்றையும் தீர்க்கும் சக்தியுடன் இருக்கிறது போல தோன்றுகிறது. விளைவு. ஆனால் இந்த கற்பனை உலகம் யதார்த்த வாழ்க்கைக்கு மாறும்போது அவன் விரைவாக சோதனைகளில் சிக்கிக் கொள்கிறான். அவனது கற்பனைகள் வெறும் கற்பனைகளாகவே இருக்கின்றன. அவனது உண்மையான வாழ்க்கையில் அவன் தன்னை அடிமையாகவே உணர்கிறான். மனமே ஒருமுறையாக தனது கனவுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை வெவ்வேறு சோதனைகளுக்கு வழிவிடுகிறது. அவன் நினைத்தது போல வாழ முடியாதது அவனை மேலும் மன அழுத்தத்தில் தள்ளுகிறது. அவன் எப்போது கற்பனையில் இருக்கிறான் அப்போதே அவன் மெய்ப்பொருளின் கடுமையை மறக்கிறான். ஆனால் அவனை திரும்பவே தள்ளும் வாழ்வியல் கஷ்டங்கள் அவனை சீர்குலைக்கின்றன. தடைப்பட்ட வெற்றி. இந்த அத்தியாயம் மனமேவின் உள்போராட்டத்தை மிக ஆழமாக காட்டுகிறது. அவன் முழு வெற்றியை கற்பனை மூலம் அடைவதாகவே எண்ணுகிறான். ஆனால் அவன் மெய்யான சோதனைகளை எதிர்கொள்வதில்லை. இதன் விளைவாக அவனது கற்பனை மற்றும் யதார்த்தம் இடையே பெருமுரண்பாடு உருவாகிறது. அவன் யதார்த்தத்தை எதிர்கொள்வதற்காக அவன் தன்னுடைய மனதின் ஆழத்தை ஆராய வேண்டும். முடிவு. இவ்வத்தியாயம் மனமே கற்பனை மற்றும் யதார்த்தத்தின் இடையேயான சிக்கல்களை எப்படி அனுபவிக்கிறான் என்பதை மிக நுட்பமாக வெளிப்படுத்துகிறது. அவன் தனது உண்மையான வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாதது அவனுக்கு மேலும் குழப்பத்தை தருகிறது. இந்த நிலையை வெல்ல வேண்டுமென்றால் அவன் கற்பனை உலகத்தை விட்டு வெளியேறி மெய்யான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அவனது மனதின் முடிவு எது என்பது இன்னும் தீர்க்கப்படவில்லை. அத்தியாயம் 3. புறத்தோற்றம் மற்றும் உள்மனச் சிகிச்சை. அத்தியாயத்தின் தலைமை சிந்தனை. இந்த அத்தியாயத்தில் மனமேவின் புறத்தோற்றம் மற்றும் உண்மையான உள்ளுணர்வுகள் இடையே மோதல் விளக்கப்படுகிறது. புற உலகிற்கு அவன் வலிமையுள்ள அமைதியானவனாக தெரிகிறான். ஆனால் அவன் உள்ளுக்குள் மிகுந்த சிதைவில் இருக்கிறான். அவன் தனது வலிமையையும் சமநிலையையும் வெளியில் காட்ட முயல்கிறான். ஆனால் உண்மையில் அவன் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதற்காக அவனுக்கு தன்னுடைய உண்மையான நிலையை மறைக்க வேண்டியதாக உள்ளது. வெளியிலிருந்து விரும்பப்பட்டவனாக இருத்தல். இந்த அத்தியாயம் மனமேவின் சுற்றுப்புறத்தில் உள்ள அனைவரின் எதிர்பார்ப்புகள் அவனை எவ்வாறு விலக்குகின்றன என்பதை ஆராய்கிறது. அவன் பெற்றோர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் அவனை ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதராக காட்டியிருக்கின்றன. இந்த தோற்றத்தை சரியானபடி பேணுவதற்காக அவன் தனது உண்மையான சிக்கல்களை வெளியே பேசுவதில் தயங்குகிறார். அவன் வலிமையானவன் என்ற திரையை வைத்துக் கொண்டிருக்க அவனது உள்மனது மெல்ல சிதைவடைகிறது. அவனின் உண்மையான சிக்கல்கள். அவனுடைய உள்ளார்ந்த சிக்கல்கள் மிகவும் ஆழமாக உள்ளன. அவனுக்கு மன அழுத்தம், தனிமை உணர்வு மற்றும் தனிப்பட்ட சோகங்கள் போன்ற பல உள்மன சிக்கல்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இவை அனைத்தும் வெளியில் அவனது வாழ்க்கையை பரபரப்பானதாகவும் வெற்றிகரமாகவும் காட்ட உள்ளுக்குள் அவனை குறுக்கமடிக்கின்றன. அவனது புற தோற்றம் வெற்றி மற்றும் சந்தோஷம் என காட்டினாலும் அவன் உள்ளுக்குள் மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறான். அவன் யதார்த்தமான பிரச்சினைகளை எதிர்கொள்வதற்குத் தயங்க அவன் உண்மையில் வாழவில்லை என்பது அவனுக்கே தெரியவில்லை. அவனது உள்மன சிகிச்சையின் தேவை. அத்தியாயத்தின் முக்கிய பகுதி மனமே தன்னை உண்மையாக புரிந்துகொள்வதன் முக்கியத்துவத்தை பேசுகிறது. அவன் வெளிப்பட்ட தோற்றங்களை பேணிக் கொண்டிருந்தாலும் உள்மனத்தில் சிகிச்சை செய்யாமல் இருக்க முடியாது. இந்த உள்மன சிகிச்சை அவனுக்கு மிகவும் தேவை. ஏனெனில் அவன் உண்மையானதை மறைக்காது அதை சிகிச்சையுடன் எதிர்கொள்ள வேண்டும். சிறு பிரகாசம். அத்தியாயத்தின் இறுதியில்
மனமே அவனுடைய உண்மையான மனதின் சிக்கல்களை அடையாளம் கண்டுகொள்கிறான். அவன் இன்னும் அதை முழுமையாக எதிர்கொள்ளத் தயங்கினாலும், இப்போதாவது தனது மனத்தின் சோகத்தை ஏற்றுக்கொள்வதில் முதல் முறையான முன்னேற்றத்தை கண்டுவிட்டான். இந்த நிலை அவனுக்கு ஓர் சிறிய சுதந்திரத்தை உணர வைத்திருக்கிறது. முடிவு. இந்த அத்தியாயம் அவனது புற தோற்றம் மற்றும் உள்ளார்ந்த உணர்ச்சிகளிடையே ஏற்பட்ட பிரச்சினைகளை மிக நுட்பமாக விவரிக்கிறது. அது ஒருவரின் புற தோற்றம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும், உள்மனத்தின் உண்மையான சுகமும் சிகிச்சையும் இல்லாமல் அவனை அழிக்க முடியும் என்பதை கூறுகிறது. இப்பொழுது மனமே இந்த உண்மையை புரிந்துகொண்டு தனது மனதின் ஆழங்களை ஆராய தயாராக இருக்கிறான். அத்தியாயம் 4. தனிமை மற்றும் தன்னை உணர்த்தல். அத்தியாயத்தின் முன்னுரை. இந்த அத்தியாயம் மனமேவின் தனிமையின் உணர்வுகளை மிக ஆழமாக ஆராய்கிறது. அவன் புறத்தோற்றத்தில் எல்லோராலும் மதிக்கப்படும் சிறந்த மனிதராக இருந்தாலும், அவனுடைய மனம் முழுமையான தனிமையில் மூழ்கியுள்ளது. அவனது உட்புற வாழ்க்கை எவ்வாறு தனிமையை எதிர்கொண்டு அதை சமாளிக்க முடியாமல் தவிக்கிறது என்பதையும், அந்த தனிமையிலிருந்து தன்னை மீட்டெடுக்க கற்றுக்கொள்வதற்கான பயணத்தை தொடங்குவது எப்படி என்பதையும் இவ்வத்தியாயம் பேசுகிறது. தனிமையின் வலி. மனமே தனது வாழ்க்கையில் ஏராளமான மனிதர்களுடன் மையமான உறவுகளை கொண்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய மனம் அனைத்திலும் தனிமையாக உணர்கிறது. அவன் தனது உள்ளார்ந்த சிந்தனைகளை மற்றும் உணர்வுகளை பிறருடன் பகிர முடியவில்லை என்ற நிலைமையால் தனிமையை மேலும் அதிகமாக உணர்கிறான். அவன் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய மட்டுமே வாழ்ந்ததால் அவனது மனம் மேலும் அழுத்தத்திற்கு ஆளாகிறது. இவ்விருப்பங்களை பூர்த்தி செய்தாலும் அவன் நிஜ வாழ்க்கையில் உண்மையான செழிப்பையும் மகிழ்ச்சியையும் அடையவில்லை. தன்னை உணர்ந்து கொள்ளும் முயற்சி. இவ்விதமான தனிமையின் இடையிலே மனமே தன்னை உணர்ந்து கொள்ள வேண்டியதாகவே உணர்கிறான். அவன் தன்னை தன்னுடைய தவறுகளுக்கு குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க, இப்போது அவன் அவற்றை சமாளிக்க ஒரு புதிய வழியை தேடுகிறான். அவன் தன்னை புரிந்துகொள்வதற்கான முயற்சியை தொடங்குகிறான். இது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது. அவனுடைய மனம் அவனை தொடர்ந்து இதன் முக்கியத்துவத்தை நினைவூட்டுகிறது. தன்னுடைய உண்மையான உணர்வுகளை ஏற்றுக்கொள்வது மட்டுமே அவனை தனிமையிலிருந்து விடுவிக்கும். தன்மையை அறிந்து கொள்வது. மனமே இப்போது அவனது உண்மையான ஆசைகள் மற்றும் பயங்களை ஆராயத் தொடங்குகிறான். அவன் தனக்குள் எதையும் வெளிக்காட்டாததனால் ஏற்பட்ட மௌனம் மற்றும் மன அழுத்தம் இப்போது அவனுடைய சிந்தனை ஓட்டத்தில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. அவன் ஒரு சிறிய சுதந்திரத்தை உணர ஆரம்பிக்கிறான். தனது உண்மையான சுவாரஸ்யங்களை அறிவது அவனை தனிமையிலிருந்து இழுத்தெடுக்கத் தொடங்குகிறது. திறக்கப்படும் நுண்ணறிவு. இந்த சுழற்சியின் வழியாக மனமே தனது மனதின் ஒரு புதிய சாளரத்தை திறக்கிறான். அவன் தன் பயங்களை சமாளிக்கவா அல்லது அவற்றை ஒதுக்கி வைக்கவா என்பது அவனுடையதான முடிவு. அவனுடைய மனதில் மிகப்பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவனுடைய மன அமைதி பயணத்தில் இது ஒரு மிக முக்கியமான திருப்பம் ஆகும். அவன் ஒவ்வொரு தீர்மானத்தையும் ஆழமாக ஆராய ஆரம்பிக்கிறான். வெளிப்படைத்தன்மையின் ஆரம்பம். இந்த அத்தியாயத்தின் முக்கிய உத்தேசம் மனமேவின் தனிமையை தனது தன்னறிவின் ஆரம்ப பயணமாக மாற்றியமைப்பதை குறிக்கிறது. இப்பொழுது அவன் தனது உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறான். இது அவனுக்கு ஒரு மன நிம்மதியை அளிக்கத் தொடங்குகிறது. காரணம், அவன் மனதைப் பொறுத்தவரையில் தனது உண்மையான சிந்தனைகளும் உணர்வுகளும் ஒரே நேரத்தில் சரியாக உள்ளன என்பதை உணரத் தொடங்குகிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமே தனிமையை ஒரு தன்னறிவின் கருவியாக மாற்றிக்கொள்ளும் மிகப்பெரிய பயணத்தை விவரிக்கிறது. அவன் தனக்குள் நிகழும் சிக்கல்களை புரிந்து கொண்டிருப்பதால் அவனுக்கு இப்போது அவற்றை சமாளிக்க ஒரு மிகச் சிறந்த வலிமையை கொடுக்கிறது. இதன் மூலம் அவன் தனிமையிலிருந்து விடுபடத் துவங்குவான் மற்றும் தனது வாழ்வில் புதிய பாதையை தொடங்குவான். அத்தியாயம் 5. உறவுகள் மற்றும் பின்னணியின் தாக்கம். கதையின் முன்வட்டம். இந்த அத்தியாயம் மனமேவின் உறவுகளை மற்றும் அவன் வாழும் சூழ்நிலையை ஆராய்கிறது. அவன் உறவுகளில் ஏற்படும் சிக்கல்களை, அதில் உள்ள உணர்வுகளை மற்றும் அவன் வளர்ந்த பின்னணி எவ்வாறு அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது.
உறவுகள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்குகளை வகிக்கின்றன. ஆனால் அவன் அனுபவித்த வரலாறு அவனது உணர்ச்சிகளை வடிவமைக்கிறதென்பது உண்மை. உறவுகளின் தாக்கம். மனமே தனது குடும்பத்தை, நண்பர்களைப் பற்றிய நினைவுகளை பகிர்கிறான். அவன் பெற்றோர் எப்போது பணி நிம்மதியாக இருப்பது, அதுவும் அவனுக்கு மாறுபட்ட அனுபவங்களை கொடுத்திருக்கின்றன. அவன் தன்னுடைய குடும்பத்தாருக்கு மிகுந்த அன்பையும், அதே நேரத்தில் அவர்கள் தமது வாழ்க்கையில் கடந்து சென்ற போராட்டங்களின் அழுத்தத்தையும் உணர்கிறான். இது அவனுக்கு உறவுகள், அன்பு மற்றும் உறவுக்கான சொந்த பொறுப்புகளை உணர்த்துகிறது. பின்னணி மற்றும் சிக்கல்கள். மனமேவின் கடந்தகால அனுபவங்கள் அவனுடைய உறவுகளை முழுமையாக பாதிக்கின்றன. அவன் குடும்பத்தின் எதிர்பார்ப்புகளால் ஆழமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அவனது உறவுகள் அவன் தனக்கே ஏற்படுத்திய யோசனைகள் மற்றும் அனுபவங்களால் சிக்கல்களாக மாறிவிடுகின்றன. இதனால் அவன் உறவுகளை நேர்மையாக சமாளிக்க முடியாமல் தடுக்கிறான். இது அவனுடைய மன அழுத்தத்தை மேலும் அதிகரிக்கிறது. உறவுகளைச் சந்திக்க. இந்த அத்தியாயத்தின் மையமாக மனமே உறவுகளை எதிர்கொள்வதற்கான முறைகளை ஆராய்கிறது. அவன் தனது உறவுகளை மேலும் தெளிவாக புரிந்துகொள்வதற்காக அவன் சிலர் எதிர்பார்க்கும் ஒற்றுமையை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குகிறான். இதனால் அவன் உறவுகளை சீரானதாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறான். ஆனால் அதன் பின்னணி இன்னும் அவனை ஆட்டிப்படுத்துகிறது. தனிமையின் மரபு. மனமே பெற்றோரின் எதிர்பார்ப்புகளால் பாதிக்கப்பட்ட உறவுகளை கருத்தில் கொண்டு தன் நம்பிக்கைகள் மற்றும் மனநிலைகளை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறான். அவன் நினைவுகளை எதிர்கொண்டு அவர்கள் மீது உள்ள துடிப்பு அவனை மேலும் அழுத்தத்தில் தள்ளுகிறது. அவன் உறவுகளை நேசிக்கும் வகையில் அமைப்பதற்கான உத்திகளை உருவாக்குகிறான். ஆனால் அவனுடைய ஆழமான உள்மன அழுத்தம் இன்னும் தீரவில்லை. புதிய புரிதல். இந்த அத்தியாயத்தின் முடிவில் மனமே உண்மையில் உறவுகளை சீரானதாக்குவதற்கான முயற்சியில் தனது நிலையை புரிந்து கொள்கிறான். அவன் உறவுகளை மிகவும் அடுத்ததாக்கம் செய்வதற்கான வழிகளைத் தேடும்போது அதில் உள்ள உணர்வுகளை மேலும் ஆழமாக புரிந்துகொள்கிறான். அவனுடைய கடந்த காலம், அதில் உள்ள தடைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அவனுடைய உண்மையான அன்பையும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்க முடியாததன் மூலம் அவனுக்கே தெரிகிறது. அத்தியாயம் 6. நீக்கம் மற்றும் சமரசம். அத்தியாயத்தின் கதை. இந்த அத்தியாயத்தில் மனமே தனது வாழ்க்கையில் நீக்கத்தையும் சமரசத்தையும் நோக்கி மாறுகிறது. அவன் புறத்தோற்றங்களில் இருந்து தன்னை எவ்வாறு நீக்க வேண்டும், அதிலும் இன்னும் கஷ்டங்களை எவ்வாறு சமரசம் செய்ய வேண்டும் என்பதற்கு முற்றிலும் புதிய பார்வை அடைகிறான். இந்த நேரத்தில் அவன் உணர்ந்தவை அவனை புதுப்பிக்கின்றன. ஆனால் அவன் மனதின் மீதான அடிமைத்தனம் இன்னும் கஷ்டமாகவே இருக்கிறது. நீக்கம் மற்றும் உணர்வுகள். மனமே தனது அன்றாட வாழ்வில் நேரடியாக கஷ்டங்களை எதிர்கொள்கிறான். அவன் வாழ்க்கையின் சிக்கல்களால் தீர்வுகளை ஆராய ஆரம்பிக்கிறான். அதில் ஆழமாக உள்ளார்ந்த உணர்வுகளைச் சந்திக்கிறான். இதற்கான முதலில் அவன் தனது உறவுகளைத் தொடர்ந்து சுமந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் உண்மையில் அவனது தனிமையை அனுபவிக்கிறான். அத்துடன் அவன் தனது உண்மையான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை உணர்ந்து கொள்கிறான். சமரசம் மற்றும் அனுபவம். இந்த அத்தியாயத்தில் மனமே தனது தனிமையை கையாள்வதற்கான முறைகள் குறித்து ஆழமானது. அவன் தனது வேறு ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் தன்னை மேலும் கழுவி எடுக்க முடியாமல் தவிக்கிறான். இங்கு அவன் ஒரு முக்கியமான மாற்றத்தை அடைய நினைக்கிறான். இது அவனை சந்திக்கத் தூண்டுகிறது. தனது உணர்வுகளை புறமாக கையாள்வதற்கு அவன் புதிய வழிகளை ஆராய்கிறான். இது அவனுடைய வாழ்க்கையைச் சரிசெய்யும் வகையில் அவனை வழிநடத்துகிறது. சமரசத்தின் புதிய அறிவு. மனமே இப்போது தனது கடுமையான உணர்வுகளை சமரசம் செய்வதற்கான தேவை உணர்ந்துள்ளான். அவன் எப்படி தனது வாழ்க்கையை சரிசெய்ய வேண்டும் என்பதைப் பற்றிய புதிய உத்திகளை உருவாக்குகிறான். அவன் சமரசங்களை நம்புகிறான். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய தேவைகளை மறக்க வேண்டாம் என்பதையும் புரிந்துகொள்கிறான். இந்நிலையில் அவன் உருவாக்கும் உறவுகள், எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகளைப் பற்றிய அடிப்படைகளை மறுபடியும் பரிசீலிக்கிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேயின் வாழ்வியல் மையமான சிக்கல்களை புரிந்துகொள்ள உதவுகிறது.
அவன் நீக்கம் மற்றும் சமரசத்தை எவ்வாறு அனுபவிக்கிறான் என்பது முக்கியமாக காட்டுகிறது. மேலும் இந்த உறவுகளை நோக்கி அவனை புதிய அணுகுமுறையில் பழக வைத்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய உணர்வுகளை கவனிக்காமல் இருக்காமல் மனமே இப்போது சமரசங்களை அடையவும் அதன் மூலம் தனது சொந்த வாழ்வில் முன்னேற்றங்களை அடையவும் துணிந்து வருகிறது. அத்தியாயம் 7. எதிர்பார்ப்புகள் மற்றும் வாழ்க்கை யுக்திகள். அத்தியாயத்தின் முன்னுரை. இந்த அத்தியாயத்தில் மனமே தனது வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளைப் பற்றிய புதிய அணுகுமுறையை அணுகுகிறான். அவன் எவ்வாறு பிறர் மற்றும் அவனுடைய மனதில் உருவான எதிர்பார்ப்புகளை மாற்ற வேண்டும் என்பதற்கான யுக்திகளை உருவாக்குகிறான். இந்த நேரத்தில் அவனுடைய எதிர்பார்ப்புகள் என்பது அவரது சொந்த வாழ்க்கையின் தரம் மற்றும் அதன் அடிப்படையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதையும் ஆராய்கிறது. எதிர்பார்ப்புகள் மற்றும் சவால்கள். மனமே தனது வாழ்க்கையைப் பற்றிய புதிய உணர்வுகளை அடையாளம் கண்டு அவன் பெற்றுள்ள எதிர்பார்ப்புகளால் எவ்வாறு பிணைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கிறான். அவன் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள், அதனை மகிழ்ச்சியுடன் அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உண்டாகிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் அவனுக்கே எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி அவனை மேலும் அழுத்தத்திற்குள்ளாக்குகின்றன. சவால்களைச் சந்திக்க. இந்த அத்தியாயத்தில் மனமே தற்போது எதிர்கொள்கின்ற சவால்களை எதிர்கொள்கிறான். அவனுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றி அவன் இன்னும் குறைந்த அளவு அழுத்தத்துடன் வாழ்க்கையை அனுபவிக்க ஒரு புதிய யுக்தி தேடுகிறான். இவ்வப்போது அவன் எவ்வாறு எதிர்பார்ப்புகளை மதிப்பீடு செய்து அவற்றை மேலும் எளிதாக்க வேண்டும் என்பதற்கான யுக்திகளை உருவாக்குகிறான். வாழ்க்கை யுக்திகள். மனமே இப்போது தனது எண்ணங்களை மனதில் மதிப்பீடு செய்கிறான். அவன் யுக்திகளை உருவாக்குவதற்கான வழிகள் அவனை மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் எதிர்பார்ப்புகளை அனுபவிப்பதற்கும் உதவுகிறது. அவன் புதிய வழிகளை ஆராய்ந்து அவனை வெற்றிக்கு வழிநடத்துவதற்கான யுக்திகளை உருவாக்குகிறது. அவன் எவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும், எந்த வழிகளில் வாழ வேண்டும் என்பதற்கான உத்திகளை உருவாக்குகின்றான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேக்கு எதிர்பார்ப்புகளை மாற்றி அவனை வெற்றிக்கு கொண்டு செல்லும் வாழ்வு யுக்திகளை உருவாக்குவதற்கான முக்கியம் விளக்குகிறது. அவன் தற்போது கற்றுக்கொண்டவாறு எதிர்பார்ப்புகளை எவ்வாறு சமாளிப்பது, அவனை இனிமேல் வாழ்வியல் சிக்கல்களை சந்திக்க முடியும் என்பதற்கான புதிய வழிகளை தேடச் செய்கிறது. அத்தியாயம் 8. மன அமைதி மற்றும் சாந்தி. அத்தியாயத்தின் கதை. இந்த அத்தியாயம் மனமே மன அமைதியைப் பற்றிய புதிய அனுபவங்களை மற்றும் அவன் அடைந்த சாந்தியை ஆராய்கிறது. கடந்த காலங்களில் உள்ள போராட்டங்கள் மற்றும் சிக்கல்களை மறந்து இப்போது அவன் எப்படி தனக்குள் அமைதியை அடைய வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக நினைக்கிறான். மன அமைதி என்பது அவனுக்கு மட்டும் அல்ல, அவனுடைய சுற்றுப்புறம் மற்றும் உறவுகளுக்கு என்ன பயன் தருகிறது என்பதையும் இங்கு விவரிக்கிறது. மன அமைதியின் தேடல். மனமே மன அமைதியை அடைவதற்கான முறைகளை தேடி உள்மனத்தின் அமைதியை சந்திக்க முயல்கிறான். அவன் எதிர்காலத்துக்கான பயங்களால் துன்பப்படுவதில் இருந்து தன்னை நீக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறான். இங்கே அவன் சாந்தியின் அடிப்படைகளை அடைய சிந்தனை மற்றும் மனநிலையை எவ்வாறு அமைதியாக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. உள்ளுருவாக்கம். இங்கு மனமே தனது உள்ளுருவாக்கத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்கிறது. அவன் தியானம் மற்றும் உள்ளார்ந்த சிந்தனைகளை பயன்படுத்தி மன அமைதியை அடைய முயல்கிறது. அவன் மனதை நிர்மலமாக்க தேவையில்லாத சிந்தனைகளை ஒதுக்கி தனது உள்ளத்தில் அமைதி நிலையை ஏற்படுத்துகிறான். இந்த வழிமுறைகள் அவனுக்கு மட்டுமல்ல, அவனது சுற்றுப்புற மக்களுக்கும் சந்தோஷத்தை வழங்குகிறது. கற்றலுக்கான முன்னேற்றம். மனமே இப்போது மன அமைதி கண்டுபிடிப்பதில் ஒரு புதிய முறையை உருவாக்குகிறது. அவன் மன அமைதியின் அடிப்படைகளை அடைவதற்கான பயணத்தில் மன அழுத்தத்தை விலக்க வல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறான். உள்மனதில் ஏற்பட்ட அமைதி அவனுக்கு உண்மையான சந்தோஷத்தை அளிக்கிறது, மேலும் அவன் எப்படி தன்னை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிகளை வகுக்கிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமே அமைதி அடைய எவ்வாறு முன்னேற்றம் அடைகிறான் என்பதை குறிப்பிடுகிறது. அவன் தன்னுடைய உள்ளார்ந்த சாந்தியை அடைய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலம் தனது வாழ்க்கையை மேலும் சீராக்குகின்றான். இதன் மூலம்
அவனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய உறவுகளுக்கும் மன அமைதி வழங்குகிறது. அத்தியாயம் 9. விருப்பங்கள் மற்றும் பொருளாதாரம். அத்தியாயத்தின் முன்னுரை. இந்த அத்தியாயம் மனமேவின் விருப்பங்கள் மற்றும் பொருளாதாரம் மீது உள்ள எண்ணங்களை ஆராய்கிறது. அவன் வாழ்க்கையில் விருப்பங்களை அடைய வேண்டுமென்று எண்ணுகின்ற போதிலும், அவன் அதை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும் என்பதையும் இங்கே விவரிக்கிறது. விருப்பங்கள் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதையும், பொருளாதாரம் என்பதும் எப்படி அவனை கட்டுப்படுத்துகிறது என்பதையும் காட்டுகிறது. விருப்பங்கள் மற்றும் அவற்றின் தாக்கம். மனமே தனது விருப்பங்களை நுட்பமாக பார்க்கிறான். அவன் எவ்வாறு தனது ஆசைகளை அடைக்க முற்படுகிறான். ஆனால் அவன் அதுதான் தனது மகிழ்ச்சியைப் பெறும் வழி என்பதை புரிந்துகொள்கிறான். இந்த விருப்பங்கள் அவனை மேலும் அழுத்தத்திற்குள்ளாக்குகின்றன, எனினும் அவனது உண்மையான தேவைகளை மட்டும் கவனிக்காமல் விடுவிக்கும். பொருளாதார சவால்கள். பொருளாதாரத்தின் சவால்களைப் பற்றிய விவரங்கள் இங்கு முக்கியமாக வெளிப்படுகின்றன. மனமே பொருளாதார அவசரங்களை எதிர்கொண்டு அவன் விருப்பங்களை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும் போது அவனுக்கு மூன்றாவது பாதையை ஆராய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறான். பொருளாதாரம் எவ்வாறு மனிதனின் விருப்பங்களை கட்டுப்படுத்துகிறது என்பதையும், அதற்கான சமரசங்களை காண்பதற்கான உத்திகளை உருவாக்குகிறான். விருப்பங்களை பூர்த்தி செய்யும் வழிகள். இந்த அத்தியாயத்தில் மனமே தன் விருப்பங்களை அடையாளம் கண்டு அவற்றை பூர்த்தி செய்ய புதிய முறைகளை உருவாக்குகிறான். அவன் விருப்பங்களை சமாளிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அவனுடைய வாழ்க்கையை மேலும் சீராக்குகிறது. இதற்கான வழிகளால் அவன் மேலும் புரிதல் மற்றும் தெளிவை அடைகிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் விருப்பங்கள் மற்றும் பொருளாதாரத்தை சிக்கலாக கையாள்வதற்கான புதுமையை விளக்குகிறது. அவன் விருப்பங்களை அடைய சில வழிகளை மாற்றி புதிய நம்பிக்கைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறான். இதனால் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முயல்கின்றான். அத்தியாயம் 10. சவால்கள் மற்றும் முன்னேற்றம். கதையின் உள்வரவு. இந்த அத்தியாயம் மனமேவின் சவால்களை சந்திக்கும் தன்மையை, அவனுடைய முன்னேற்றத்தை அடையாளம் காண்கிறது. அவன் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்வதற்கான உத்தியோகபூர்வமான திட்டங்களை உருவாக்குகிறான், மேலும் அவன் முன்னேற்றம் அடைய வேண்டிய வழிகளையும் ஆராய்கிறது. சவால்கள் அவனை எவ்வாறு புதிய அனுபவங்களுக்கு வழிவகுக்கும் என்பதையும், அவன் எவ்வாறு அவற்றை மீற முடியும் என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது. சவால்களை சமாளிக்கும் முறைகள். மனமே தனது உள்ளார்ந்த சவால்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு எதிராக சிந்தனை மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறான். இந்த நிகழ்வுகள் அவனுக்கு வரவேற்கப்படும் முறையில் அவன் தனது வரையறைகளை மீறுவதற்கான புதிய திட்டங்களை தேடுகிறான். அவன் எவ்வாறு சவால்களை முற்றிலும் எதிர்கொள்கிறானோ அதற்கு பின் வந்துள்ள முன்னேற்றம் என்பது அவனுடைய வாழ்க்கை தொடர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சவால்களின் வாய்ப்பு. சவால்களை எதிர்கொள்வதன் மூலம் மனமே புதிய வாய்ப்புகளை அடையாளம் கண்டு முன்னேற்றத்தின் வழிகளை தேடும். அவன் அனுபவிக்கும் சவால்கள் அவனை மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கவும் புதிய உத்திகளை கற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. இங்கு அவன் இதற்கு எதிரான உள்போராட்டங்களை அதிகமாக உணர்கின்றான், ஆனால் அவன் அவற்றை வெல்ல முனைந்துவிட வேண்டும் என்பதற்கான உள்ளுணர்வு உண்டாகிறது. முன்னேற்றம் மற்றும் வெற்றியின் உண்மை. மனமே முன்னேற்றத்தை அடைய தேவையான முன்னேற்றங்களை நினைத்துக் கொள்கிறான். அவன் எந்த வழிகளை எடுத்தாலும் அவனுடைய சவால்களை மறுப்பதற்கு முன்பே அவனது உள்ளார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறான். இதனால் அவன் மேலும் முன்னேற்றத்தை அடைவதற்கான செயல்களை தேடுகிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் சவால்களை மற்றும் அவன் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை வெளிப்படுத்துகிறது. அவன் சவால்களை போராடியவாறு அவனுக்கு முன்னேற்றத்தின் உண்மை மற்றும் அதற்கான முயற்சிகளை உணர்ந்துள்ளான். இந்த உணர்வு அவனை மேலும் ஆற்றல் மற்றும் நம்பிக்கையுடன் அழுத்துகிறது. அத்தியாயம் 11. தன்னறிவு மற்றும் வாழ்க்கை பரிமாற்றங்கள். அத்தியாயத்தின் முன்னுரை. இந்த அத்தியாயம் மனமேவின் தன்னறிவு மற்றும் அவன் வாழ்க்கையின் பரிமாற்றங்களை ஆராய்கிறது. அவன் தனது உட்பொதிந்த எண்ணங்களை முறையாக புரிந்துகொள்ள இந்த பயணத்தில் உள்ளதற்கு முதன்மையுள்ளது. இதற்காக அவன் தனது உள்நிலை மாற்றங்களை எதிர்கொண்டு
வாழ்க்கையை எவ்வாறு சீர்செய்ய வேண்டும் என்பதற்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறான். தன்னறிவு மற்றும் புதுப்பிப்பு. மனமே தன்னுடைய தன்னறிவை அடைய உள்மனதில் உள்ள சிக்கல்களை மீறி புதுப்பிப்பதற்கான வழிகளைத் தேடுகிறான். அவன் தன் எண்ணங்களை நோக்கி அமைதியுடன் செல்ல முடியுமா என ஆராய்கிறான். தன்னறிவு என்பது அவனுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அளிக்கும் ஒரு புதிய திறனை உருவாக்குகிறது. இவ்வழியில் அவன் தனது பயணத்தை மேலும் ஆழமாக புரிந்து கொள்கிறான். வாழ்க்கை பரிமாற்றங்கள். இந்த அத்தியாயத்தில் மனமே பலவீனங்களையும் பல்வேறு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கிறான். அவன் பரிமாற்றங்களை சந்திக்கும்போது அவன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதற்கான புதிய வழிகளை உருவாக்குகிறான். இந்த பரிமாற்றங்கள் அவனை மேலும் வலிமையுடன் நிறுத்துகின்றன. உள்ளார்ந்த உணர்வுகளை அணுகுதல். மனமே இப்போது தனது உள்ளார்ந்த உணர்வுகளை அணுகுவதில் முனைந்திருக்கிறான். அவன் தன் உணர்ச்சிகளை அனுபவிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக உள்ளார்ந்த சிந்தனைகளை அவன் நிறுத்துவதாக எண்ணுகிறான். இது அவனுக்கு புதிய அனுபவங்களை தருகிறது. அவன் எந்த சந்தர்ப்பங்களில் கூட அதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கான தெளிவை வழங்குகிறது. முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் தன்னறிவையும் வாழ்க்கையின் பரிமாற்றங்களையும் எடுத்துக்காட்டுகிறது. அவன் தன்னுடைய உள்மனத்தின் ஆழங்களில் நுழைந்து புதிய வழிகளை நிச்சயமாக அடைய விரும்புகிறான். இந்த நிலை அவனுக்கு வாழ்க்கையை புதுப்பிக்க மற்றும் மேலும் நிறைவான ஒன்றாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அத்தியாயம் 12. எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிர்காலம். கதையின் உள்ளடக்கம். இந்த அத்தியாயம் மனமேவின் எதிர்மறை எண்ணங்களை, அவன் எதிர்காலத்திற்கான தாக்கங்களை ஆராய்கிறது. இங்கு அவன் சந்திக்கும் சவால்கள், மன அழுத்தங்கள் மற்றும் அவனுடைய எண்ணங்களில் உள்ள குழப்பங்களை விவரிக்கிறோம். எதிர்மறை எண்ணங்கள் எப்படி அவனை பாதிக்கின்றன என்பதையும் அவன் எதிர்காலத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் இங்கு கூறுகிறது. எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம். மனமே தனது எண்ணங்களில் ஏற்படும் எதிர்மறையை அடையாளம் கண்டு அவற்றின் தாக்கங்களை சந்திக்கிறான். அவன் மனத்தில் நான் எதிலும் வெற்றியடைய மாட்டேன் அல்லது என்ன நடக்கும் என்ற பல்வேறு எதிர்மறை எண்ணங்கள் வலுப்படுத்துகின்றன. இந்த எண்ணங்கள் அவனுடைய வாழ்க்கையை தடுக்கும் விதமாகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகின்றன. எதிர்காலம் மற்றும் புதிய எண்ணங்கள். இந்த நேரத்தில் மனமே தனது எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களை மாற்ற முயல்கிறான். எதிர்மறை எண்ணங்களை வென்றுவிட வேண்டும் என்ற தீர்மானத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். அவன் மனதில் புதிய எண்ணங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறான். இது அவனுக்கு எதிர்காலத்தை கையாள்வதில் உதவுகிறது. எதிர்மறையை எதிர்கொள்வது. மனமே இப்போது எதிர்மறை எண்ணங்களை எப்படி எதிர்கொள்வது என்பதை ஆராய்கின்றான். அவன் மனதில் வரும் எதிர்மறைகளை உள்ளார்ந்த சிந்தனைகள் மூலம் அணுகுவதில் முன்னேறுகிறது. இது அவனுக்கு மன அமைதி மற்றும் தெளிவை அளிக்கிறது. இதன் மூலம் அவன் எதிர்காலத்தை உறுதியாக கையாளலாம். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை விளக்குகிறது. அவன் எதிர்காலத்தை நோக்கி முன்னேறுவதற்கான முறைகளை உருவாக்க அவன் எண்ணங்களை மாற்றும் முயற்சிகளை மேற்கொள்கிறான். இதன் மூலம் அவன் தனது மனதில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறான். அத்தியாயம் 13. உறவுகள் மற்றும் உணர்வுகளின் கண்ணோட்டம். கதையின் முன்வட்டம். இந்த அத்தியாயம் மனமேவின் உறவுகள் மற்றும் அவன் உணர்வுகளின் கண்ணோட்டத்தை ஆராய்கிறது. அவன் உடைய உறவுகள் அவன் மனதின் நிலையை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை விளக்குகிறது. உறவுகள் மன அமைதிக்கு ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன. எனவே அவன் அவர்களை எவ்வாறு கவனிக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறான். உறவுகளின் தாக்கம். மனமே தனது உறவுகளை மீண்டும் சரிபார்க்கிறான். அவனுக்கு மிக அண்மையான உறவுகள் இருந்தாலும் அவனுக்கு அதன் பயன்கள் மற்றும் பாதிப்புகளை மீற முடியாமல் இருக்கிறது. அவன் அனுபவிக்கும் உள்மன அழுத்தம் மற்றும் மன அமைதி இவை அவனுடைய உறவுகளை பாதிக்கின்றன. அவன் உறவுகளை சரிசெய்யும் முயற்சிகள் அவர்களுக்கு முன் ஏற்படும் சவால்களால் முழுமையாக பாதிக்கப்படுகின்றன. உணர்வுகளின் கண்ணோட்டம். மனமே இப்போது உறவுகளை விவரிக்கும்போது தனது உணர்வுகளைப் பற்றிய முன்னேற்றத்தை அடைகிறான்.
அவன் உறவுகளில் உள்ள உணர்வுகளை நேரடியாக அனுபவிக்க மற்றும் அதன் தாக்கங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கண்டுபிடிக்கிறான். இது அவனுக்கு உறவுகளை முறையாக ஆராய்ச்சி செய்வதற்கான வழிகளைக் காண உதவுகிறது. உறவுகளைப் பற்றிய புது அலைகள். இந்த அத்தியாயம் மனமே புதிய உரையாடல்களை, உறவுகளைப் பற்றிய புதிய அணுகுமுறைகளை உருவாக்குகிறது. அவன் உறவுகளை மேலும் நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த, மனித உறவுகளில் அமைதியை மீட்டெடுக்க முனைகிறான். இதன் மூலம் அவன் மேலும் உறவுகளை உருவாக்குவதற்கான வழிகளை தேடி இதயத்தோடு செயல்படுகிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் உறவுகளை மற்றும் உணர்வுகளின் கண்ணோட்டத்தைப் பற்றிய புதிய புரிதலை வழங்குகிறது. அவன் மன அமைதியை அடைய, உறவுகளை கவனிக்க மற்றும் அதன் மூலம் மேலும் முன்னேற்றத்தை அடைய தேவையான உத்திகளை உருவாக்குகிறான். அத்தியாயம் 14. சந்தோஷம் மற்றும் அகமுனைவு. கதையின் உள்வரவு. இந்த அத்தியாயம் மனமேவின் சந்தோஷத்தை, அதனுடன் இணைந்த அகமுனைவுகளை ஆராய்கிறது. சந்தோஷம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான அடிப்படையாக இருக்கின்றது. ஆனால் அது மனதின் உள்ளே எவ்வாறு அமைந்துள்ளது என்பது முக்கியமாக கருதப்படுகிறது. மனமே இப்போது தனது மன அமைதியை அடைய முயற்சிக்கிறான். இது சந்தோஷத்தின் அடிப்படையை உருவாக்குகிறது. சந்தோஷத்தை பெறுதல். மனமே இப்போது சந்தோஷத்தை அடைவதற்கான பல வழிகளை ஆராய்கிறது. அவன் தன்னை சந்தோஷமாக்குவதற்கான முறைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தில் இருக்கிறான். அவன் வாழ்க்கையின் சுகவழிகளை உணர்ந்து, அதை தனிமையுடன் மட்டுமல்லாமல் சமூகத்துடனும் பகிர்ந்து கொள்ள முயல்கிறான். அகமுனைவின் தாக்கம். மனமே என்பவன் ஒருபோதும் தனது சந்தோஷத்தை புறமாக காட்ட விரும்புகிறான். ஆனால் இப்போது அவன் தனது அகமுனைவுகளை உணர்ந்து கொண்டு, அதை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கிறான். தனிமை அல்லது அகமுனைவு என்கிற கண்ணோட்டத்தால் அவன் உள்ளார்ந்த சிந்தனைகளை, அவரது சந்தோஷத்தை மேம்படுத்துவதற்கான முறையை கண்டுபிடிக்கிறான். சந்தோஷம் மற்றும் தொடர்புகள். இந்த அத்தியாயம் மனமே வாழ்க்கையின் சந்தோஷத்தை உறவுகளில், அன்பில் மற்றும் மன அமைதியில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதையும், இதற்கான புதிய தொடர்புகளை உருவாக்குவது அவனுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதையும் விளக்குகிறது. அவன் தனது உறவுகளை பெரிதும் மதித்து, அங்கு உள்ள சந்தோஷங்களை ஆழமாக அனுபவிக்க முயற்சிக்கிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமே சந்தோஷத்தை அடைய எவ்வாறு முனைந்திருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவன் அகமுனைவுகளை சமாளித்து, சந்தோஷத்தை முறையாக அனுபவிக்க முயல்கிறான். இந்த மாற்றம் அவனது மனதில் ஒரு புதிய ஆற்றலை உருவாக்குகிறது. அத்தியாயம் 15. முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி. கதையின் சுருக்கம். இந்த அத்தியாயம் மனமேவின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியைப் பற்றிய புதிய உள்ளடக்கங்களை கையாள்கிறது. அவன் கடந்த கால அனுபவங்களைப் பயன்படுத்தி தனது வாழ்க்கையை சரிசெய்ய வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை விளக்குகிறது. முன்னேற்றம் என்பது அவனை மேலும் ஒரு ஆற்றலுடன் நிறுத்தி, அவனின் மனதில் மேலும் நிலையான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. முன்னேற்றத்தின் அடிப்படைகள். மனமே இப்போது தனது முன்னேற்றத்தை அடைவதற்கான அடிப்படைகளை புரிந்து கொள்கிறான். அவன் தனது வாழ்க்கையில் சிக்கல்களை எடுத்துக்கொண்டு, அவற்றை வெல்லும் வழிகளை அணுகுகிறான். இக்கட்டமைப்பில் அவன் சிறிது முன்னேற்றத்தை அடைந்து, அதனுடன் மேலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி, முன்னேற்றத்தை கைகொடுக்கும் முனைப்புடன் இருக்கிறான். வளர்ச்சியின் தொடக்கம். மனமேவின் முன்னேற்றம் அவனுடைய வளர்ச்சியின் தொடக்கமாகும். அவன் தன் உள்ளார்ந்த சிந்தனைகளை மேலும் மேம்படுத்தி, புதிய அனுபவங்களைப் பெறுவதற்கான திறனை உருவாக்குகிறான். இங்கு அவன் மேலும் மகிழ்ச்சியுடன் உணர்வுகளை, அதிலும் உரையாடல்களை மறுபடியும் கையாள்கிறது. புதுப்பிப்பின் உச்சம். இந்த அத்தியாயத்தின் முடிவில் மனமே புதுப்பிப்பின் உச்சத்தை அடைகிறான். அவன் தனது கடந்த காலத்தை அணுகுவதற்கான உத்திகளை மேம்படுத்துவதுடன், முன்னேற்றத்தின் அடிப்படைகளை மேலும் உறுதி செய்யலாம். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் முன்னேற்றத்தை, அதன் வளர்ச்சியை மற்றும் தனது வாழ்க்கையை எவ்வாறு புது அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை கூறுகிறது. அவன் இப்போது முழுமையாக புதிய வழிகளையும், உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் புதிய அனுபவங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறான். அத்தியாயம் 16. நம்பிக்கை மற்றும் புதிய தொடக்கம்.
கதையின் சுருக்கம். இந்த அத்தியாயம் மனமேவின் நம்பிக்கையே மற்றும் புதிய தொடக்கங்களைப் பற்றியது. அவன் தனது வாழ்க்கையில் கிடைத்த மாற்றங்களைப் பற்றிய புதிய பார்வைகளை உருவாக்குகிறான். நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் முக்கிய அடிப்படையாக இருக்கின்றது. எனவே இதை அதிகமாகப் பெறுவது அவனுக்கு எவ்வளவு முக்கியமென அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். நம்பிக்கையின் தாக்கம். மனமே இப்போது தனது வாழ்க்கையில் உள்ள நம்பிக்கையை மற்றும் அதன் தாக்கத்தை உணர்ந்து கொள்கிறான். அவன் எதிர்காலத்தை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குகிறது. அவன் எதிர்காலத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கும் முனைப்போல் அவரது நம்பிக்கையை மேம்படுத்தும் விதமாக செயல்படுகிறது. புதிய தொடக்கம். இந்த அத்தியாயம் மனமே புதிய தொடக்கம் எவ்வாறு பெற வேண்டும் என்பதையும் அதற்கான தீர்மானங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளை விவரிக்கிறது. புதிய தொடக்கம் என்பது அவனது வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குவதற்கான வாய்ப்பை அளிக்கிறது. இது அவனுக்கு மிகவும் முக்கியமாகத் தோன்றுகிறது. புதுவாழ்வு. மனமே இப்போது தனது வாழ்க்கையில் புதிய பரிமாணங்களைத் தேடி முன்னேற்றங்களை அனுபவிக்கவும் புதிய வாய்ப்புகளை உறுதிப்படுத்தவும் முனைகிறான். அவன் தனது மனதில் புதுவாழ்வு அளிக்கும் புதிய சிந்தனைகளை உருவாக்குவதற்கான முறைகளைச் செய்கிறது. முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் நம்பிக்கையை மற்றும் புதிய தொடக்கங்களை அடைய எவ்வாறு முயல்கிறான் என்பதைக் காட்டுகிறது. அவன் இப்போது மேலும் உள்மனதில் புதிய வரவுகளை உறுதி செய்ய முன்வைக்கும் பயணத்திற்கான வழிகளை அணுகுகிறது. அத்தியாயம் 17. சோதனைகள் மற்றும் வெற்றியின் விளக்கம். கதையின் சாராம்சம். இந்த அத்தியாயம் மனமேவின் சோதனைகளை மற்றும் வெற்றியின் உண்மையான பொருளைக் குறிக்கிறது. அவன் தனது அனுபவங்களில் உள்ள சோதனைகளை அணுகுவதற்கான முறைகளை ஆராய்கின்றான். வெற்றி என்பது வெறும் இலக்கு அடைவதற்கான பிரயாணம் மட்டுமல்ல, வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பது என்பதையும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் மற்றும் உள்மன அழுத்தம். மனமே இப்போது வாழ்க்கையின் சோதனைகளை சந்திக்கவும் அவற்றை சமாளிக்கவும் எவ்வாறு முயற்சிக்க வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்கிறான். சோதனைகள் அவனுக்கு அடிக்கடி மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. எனவே அவன் அவற்றை வென்று வந்தபோது அதில் உள்ள வெற்றியின் உண்மையை உணர்ந்து கொள்கிறான். வெற்றியின் வரையறை. இந்த அத்தியாயத்தில் மனமே வெற்றியின் உண்மையான விளக்கங்களைப் பற்றிய பல்வேறு பார்வைகளை உருவாக்குகிறான். வெற்றியின் வரையறை என்பது தனிப்பட்டதாகவும் பொதுவாகவும் இருக்க வேண்டும். இதனால் அவன் தனது செல்வாக்கின் அடிப்படையில் வெற்றியை அடைய முடியுமா என்பதைப் பற்றிய புதிய உள்ளடக்கம் உருவாகிறது. உள்ளார்ந்த உணர்வுகளைப் பற்றி புதிய பார்வை. மனமே இப்போது தனது உள்ளார்ந்த உணர்வுகளை மற்றும் வாழ்க்கையின் சோதனைகளை நேரடியாக அனுபவிக்கிறான். அவன் வாழ்க்கையை பெரிதும் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான புதிய வழிகளைக் கண்டுபிடிக்கிறான். முடிவு. இந்த அத்தியாயம் மனமேவின் சோதனைகளை மற்றும் வெற்றியின் உண்மையை வெளிப்படுத்துகிறது. அவன் இப்போது மேலும் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டிய வழிகளை உருவாக்குகிறான். அத்தியாயம் 18. அறிவு மற்றும் வாழ்வியல் வாய்ப்பு. கதையின் சுருக்கம். இந்த அத்தியாயம் மனமேவின் அறிவை பற்றிய புதிய மற்றும் ஆழமான அனுபவங்களை வழங்குகிறது. அறிவு என்பது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான முக்கியமான உருப்படியாகும். இதற்காக அவன் தனது அனுபவங்களில் உள்ள கல்வி மற்றும் வாழ்க்கையின் வாய்ப்புகளைப் பற்றிய கற்றல்களை ஆராய்கிறான். அறிவின் முக்கியத்துவம். மனமே இப்போது அறிவின் அடிப்படைகளை மற்றும் அதன் முக்கியத்துவத்தை புரிந்துகொள்கிறான். அறிவு என்பது வாழ்க்கையின் அனுபவங்களை பெறுவதற்கான வழியாய் அமைகிறது. இங்கு அவன் தனது வாழ்க்கை மற்றும் முடிவுகளை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான துணை வேலைகளை உருவாக்குகிறான். வாழ்க்கையின் வாய்ப்புகளை நோக்குதல். இந்த அத்தியாயத்தில் மனமே வாழ்க்கையின் வாய்ப்புகளை அணுகுவதற்கான புதிய உத்திகளை உருவாக்குகிறான். வாழ்க்கை என்பது ஏதாவது பெறுவதற்கான வாய்ப்பு என்பதால் அவன் அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கண்டுபிடிக்கிறான். புதிய தீர்வுகள். மனமே இப்போது அவரது அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு புதிய தீர்வுகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறான். வாழ்க்கை என்பது ஒருவருக்காக நல்லது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்கான முதன்மை வேலையை வகிக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். முடிவு. இந்த அத்தியாயம்
மனமேவின் அறிவையும் வாழ்க்கையின் வாய்ப்புகளையும் பற்றிய புதிய கற்றல்களை வெளிப்படுத்துகிறது. அவன் இப்போது தொடர்ந்து உள்மனத்தில் நல்லுள்ளங்கள் மற்றும் வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறான். அத்தியாயம் 19. இறுதிப் பரிசீலனை மற்றும் பாதை. கதையின் உள்ளடக்கம். இந்த இறுதி அத்தியாயம் மனமேவின் அனுபவங்களைப் பற்றிய இறுதிப் பரிசீலனை செய்கிறது. அவன் தனது பயணத்தில் உள்ள முன்மொழிவுகளை, அனுபவங்களை மற்றும் அறிவுகளைப் பற்றிய விளக்கங்களை வழங்குகிறது. இதன் மூலம் அவன் தனது எதிர்காலத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதற்கான வழிகளை மறுபடியும் எடுப்பான். பரிசீலனைகள். மனமே இப்போது தனது முன்னேற்றங்களை, சோதனைகளை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியைப் பற்றிய பரிசீலனைகளை மேற்கொள்கிறான். அவன் அனுபவங்களை, ஆற்றல்களை மற்றும் மனநிலையை பூர்த்தி செய்யும் விதமாக விரிவாக காண்கிறது. பாதை. இந்த இறுதிப் பகுதியில் மனமே தனது முன்னேற்றத்திற்கு உதவிய வழிகளை நிறுவுகிறான். அவன் வாழ்க்கையில் எந்த தேர்வுகளை மேற்கொள்வது, எந்த வழிகளை தொடருவது என்பதற்கான முறைகளை புரிந்துகொள்கிறான். வாழ்க்கையின் அர்த்தம். மனமே இப்போது வாழ்க்கையின் அர்த்தம் என்பது தனக்கே உரியதாக இருக்க வேண்டும் என்பதையும் அதை மற்றவர்களுடன் பகிர்வதற்கான தேவையை உணர்ந்து கொள்கிறான். இது அவனை மேலும் செழித்தவராக மாற்றுகிறது. முடிவு. இந்த இறுதிப் அத்தியாயம் மனமேவின் பயணத்தை மற்றும் அவர் கண்டுபிடித்த அனுபவங்களை உருக்கொள்கின்றது. அவன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க, அவனுடைய மனதின் திறனை புதியதாக மாற்றுவதற்கான முறைகளை உறுதிப்படுத்துகிறான். இந்த கதை உங்களை கவர்ந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்கள். மேலும் இது போன்ற சிறந்த கதைகள் மற்றும் ஊக்கமான பதிவுகளுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள்.